பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். பெற்றோர், மனைவி, நண்பர்கள், நோயாளிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக மனம் மூளை பற்றிய ஆராய முதல் காரணமாக இருந்த என் மகன் மகேஸ்வரனுக்காக இதை பற்றி நான் இந்த விஞ்ஞானமும் மூளையும் என்றதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். மேல் மாடி காலியா என்று நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மூளையில் களிமண்ணாக இருக்குது, மூளை இல்லைன்னு எடுத்துக்கிறாங்க. நம்ம மூளையோ நீங்கள் உலகத்தில் 1400 கோடி நரம்பு செல்களால் ஆனது. மூளையும் தண்டுவலமும் சேர்ந்து தான் மூளையின் நரம்பு மண்டலம். இவை போற்றப்பட்டிருக்கும் இந்த உரைக்கு மெனிஞ்சிஸ் என்று சொல்லுகிறோம். மூளை, நடுமூளை, பின்மூளை, இதை நாங்கள் என்ன சொல்லுகிறோம், இங்கிலீஷில் ஃப்ரண்ட்டு, பேக் அண்ட் சென்டரில் இருக்குன்னு சொல்கிறோம். இந்த முன்மூளையை முக்கியமாக பெருமூளை, இடைமூளை என்றும் பின்மூளையும் சிறுமூளை, பான்ஸ், முகுளம் என்ற வல்லுநர்கள் பிரித்திருக்கிறார்கள். இடை, தட் இஸ் நடு மூளையில் தலாமஸ் என்ற ஹைப்போ தசைகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட மூளை கபாலத்தின் மூலம் மிகவும் பத்திரமாக பொக்கிஷமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. உட்கார்ந்து கொண்டிருப்பதை விட மிதந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்னும் சரியாக இருக்கும். இதை நாம் இந்த விஞ்ஞானத்தையும் மூளையையும் இணைத்து நாம் பார்க்கலாம். இப்பொழுது நமது மூளையில் வலது பக்கம் இடது பக்கம் உண்டு. வலது பக்க அரைக்கோளத்தில் தான் சைகை, மொழி தகவல் பரிமாற்றல், உடல் அசைவுகள் மூலம் தகவல் பரிமாற்றம், கொடுத்தல் மற்றும் பகுத்தறிவு இணைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக சிறு தகவல்கள் ஒருங்கிணைந்து முழுமையாக தகவலை பெறுதல், உணர்வுகள் மற்றும் கற்பனைகளை புரிந்து கொண்டு செயல்படுதல், கலை உணர்வு மற்றும் படைப்பாற்றல்களை வெளிப்படுத்துதல், கற்பனை, நுண்ணறிவு, கலை ஆர்வம், இசையில் நாட்டம், முப்பரிமாண உணர்வு போன்ற திறமைகளை வளர்ச்சி அடைவதுடன் உடலின் இயக்கமும் கட்டுப்படுத்தப்படுகிறது. இடைப்பக்க அரைக்கோளத்தில் த லெஃப்ட் பிரெயின் என்று சொல்லலாம். சொற்கள், பெயர்கள், கருத்துக்கள், செய்திகளை ஆராய்ந்து பகுத்து ஒழுக்கப்படுத்துதல், முடிவுகளை எடுப்பதற்கு ஆய்ந்து செயல்படுதல், சிந்தனை ஆற்றல், உகம், அறிவியல் மற்றும் கணிதம் முதலியவற்றை ஆர்வம், வேகத்திறன் போன்ற திறமைகள் வளர்ச்சி அடைவதுடன் உடலில் வலப்பக்க இயக்கமும் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒருவருடைய மனசு இந்த வலது பக்கம் இடது பக்கம் மூளையை தான் கண்ட்ரோல் பண்ணுது. மனசு மூளையை கண்ட்ரோல் பண்ணும், ஆனால் மூளையினால் மனசு கண்ட்ரோல் பண்ண முடியாது. 2 கை சேர்ந்தால்தான் ஓசை. ஆகவே வலது பக்கமும் இடது கையை எடுத்து அரைக்கோளமும் இடது கையை இயக்க வைத்து அரைக்கோளமும் ஒருங்கிணைந்து செயல்படுவதனால்தான் கரவொலியை எழுப்ப முடிகிறது. சாதாரணமாக எல்லோருக்கும் இடது அரைக்கோளத்தின் ஆதிக்கம் சற்று அதிகமாக இருக்கும். அதனால்தான் வலப்பக்கம் அதிகம் உபயோகிக்கிறோம். சிலருக்கு இடப்பக்க வழக்கம் இருப்பதை காண்கிறோம். அவர்களுக்கு மூளையின் வலது அரைக்கோளம் அதிகமாக செல்லுவதே இதற்கு காரணம். சரி, இந்த வேலையிலும் முன்னின்று நடத்துபவர் யார் என்றால் அதுதான் நியூரான்ஸ். இந்த நியூரான்ஸ் பற்றி நாம் சற்று அறிவியலை அறிவோம். நியூரான்ஸ்ன்றது இங்கிலீஷில் சொல்லலாம். மனித மூளையின் நியூரான்கள் என்பது செல்கள் உள்ளன. பொதுவாக எளிதாகவே சொல்லிவிட முடியாது. ஏனெனில் அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது என்பார்கள். அதுபோல் இந்த நியூரான்கள் இல்லாமல் மூளையே அசையாது. ஒரு கரு தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நியூரான்ஸ் உற்பத்தியாக தொடங்கிவிடுகின்றன. அதாவது ஒரு நொடியில் 2500 நியூரான்கள் உருவாக்கப்படுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது
கரு உருவான முதல் 90 நாட்களுக்குள் ஒவ்வொரு நொடியும் 2500 நியூரான்கள் உருவாகுவதால் தான் மனித மூளை தினப்படி பணிகளை செய்ய முடியும். அப்படி என்றால் மொத்தம் 240 கோடி நியூரான்கள் வருகின்றன. இது ஒரு ரியலி இறைவனுடைய சித்தம் இல்லை, அல்லது அது இயற்கை நியாயத்தின் அடிப்படை. இந்த 240 கோடி நியூரான்களை ஏற்றி செயல்படுத்த வேண்டும். இந்த பணியை பாலம் போல் இணைத்து செய்வது யார் என்றால் அந்த கிளையல் செல் என்று சொல்லுகிறோம். இந்த செல்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? உங்களுக்கு நியூரான்களை விட 10 மடங்கு அதிகம். இந்த செல்கள் தான் நம்மை இந்த ஆற்றத்துக்கு கொண்டு வருகிறது. இந்த கிளையல் செல்களும் நியூரான்களும் வலுவிழக்கும் பொழுதுதான் மனிதன் மூளையில் மற்ற குறைபாடுகளும் நோய்களும் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. இத்தனை கோடி நியூரான்கள் மூளையில் இரவு பகலாக உழைத்து கொண்டு நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றன. இப்பொழுது சொல்லுங்கள், யாருக்காவது மேல் மாடி காலி என்று சொல்லலாமா? மேல் மாடி முகுந்தவர் 5ஆம் வகுப்பு படுக்கும் பாலாஜியை அழைத்து செல்ல வந்த கார் டிரைவர் பாலாஜியின் அப்பாவை மறுபடியும் மறுகாலை பிரின்சிபலில் வந்து பார்க்கும்போது சொன்ன பொழுது என்னவென்று பார்த்து விடுவோம் என்று மறுநாள் காலை அலுவலகத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டு பாலாஜி படிக்கும் பள்ளிக்கு சென்றார் அவர் அப்பா. இதை எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், பாலாஜியின் அப்பா பார்த்த உடனே பாலாஜி மீது அடுக்கடுக்கான புகார்கள் வருகின்றன. பிரின்சிபல் வாசித்தார். அதை கேட்க கேட்க பாலாஜியின் அப்பாவால் நம்பவே முடியவில்லை. உடன் படிக்கும் மாணவர்களும் கட்டி புரண்டு சண்டை போடுவதாக, எல்லோரையும் கண்மண் தெரியாமல் அடித்துவிடுவதாகவும், அடிக்கடி சண்டைக்கு வா என்று சொல்வதாகவும் பாலாஜியின் மீது குற்றம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதை எடுத்து பார்த்தால் மிரர் நியூரான்ஸ் என்று சொல்லப்படும் கண்ணாடி நியூரான்களுக்கு தான் சம்பந்தம் என்று எல்லோரும் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நாம் இந்த கண்ணாடி நியூரான்களை பற்றி சற்று பார்ப்போமா? கற்றுக்கொண்ட தூண்டுகளும் கண்ணாடி நியூரான்களே. நினைவாற்றல் குறைந்து கொண்டே வருகிறது என்பார் ஒருவர். மேலும் நன்கு தெரிந்த மொழியே தடங்கலாக இருக்கிறது என்றுவார் இன்னொருவர். ஒரு விஷயம் மறந்து போவதற்கு முன் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி நிகழ்கிறது என்றால் பிறர் நியூரான்ஸ் என்றப்படும் நியூரான்களின் ஆள்தான். இந்த 21வது ஆண்டு நமக்கு இது உலகத்திலேயே மிரர் நியூரான்ஸை பற்றி இனிமேல் உலகத்தில் பயங்கர ரிசர்ச் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய ஒவ்வொரு செய்கைகளையும் நடப்புகளையும் கட்டாயம் இனிமேல் நன்றாக அறிந்து கொண்டு அதுபடி சரி செய்ய முடியும். குரங்கு குல்லாக்காரன் கரை எல்லாருக்கும் தெரியும். அவர் முக்கியமாக நமக்கு 1990வது ஆண்டில் இத்தாலியில் உள்ள ஒரு சோதனை கூடத்தில் ஒரு ஜியாகோமோ ரிசோலி என்பவர் நரம்பியல் நிபுணர். அவர் ஒரு குரங்கின் மூளையை ஆராய்த்தார். அப்பொழுது அவர் குரங்கின் மூளையில் சில முக்கியத்துவம் நிறைந்த நியூரான்கள் இருக்கின்றன என்று சொல்லி கண்டுபிடித்தார். இந்த நியூரான்களே மிரர் நியூரான்ஸ். மனித மூளையை ஆராய்ந்த பொழுது இந்த மிரர் நியூரான்கள் குரங்கை விட அதிக அளவில் இருப்பதாக கண்டறிந்தார்கள். அதனால்தான் மனிதனால் பிறரின் செய்கையை மட்டுமன்றி பிறரின் உணர்வு, நடவடிக்கை, பல்வேறு உணர்ச்சிகள் போன்ற புரிந்து கொள்ள முடிகிறது என்கிறார். ஆகவே ஒருவருடைய மனத்தை ஒருவர் படிப்பது என்பது இந்த மிரர் நியூரான்களினால் தான். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே குழந்தை கற்றுக்கொள்ளுகிற ஆரம்பித்து விடுகிறது என்று புராணங்களில் பல கதைகள் உண்டு. அது முற்றிலும் உண்மை. அதற்கு மூல காரணமே இந்த மிரர் நியூரான்ஸ் தான். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நியூரான்கள் சோடியம், பொட்டாசியம் போன்ற தனக்கு உரமாக இருக்கும் பொருள்களை தானே புதுப்பித்துக் கொள்கின்றன. இதனால் ரசாயனம் மற்றும் ஏற்பட்டு நியூரான்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. இந்த நியூரான்கள் ஜாதி, மத, மொழி, இன, வயது பால் வேறின்றி சாதாரணமாக எல்லோருக்கும் ஒரே அளவில் தான் இருக்கிறது. இவற்றை நாம் கட்டுப்பாடுக்குள் வைத்து கொள்ள முடியாது. உதாரணமாக குழந்தைகள் பந்து விளையாடுகின்ற பொழுது ஒன்றை தூக்கி எறிகிறது. அதனால் மிரர் நியூரான்கள் தூண்டுவதனுடைய காரணமே அதனுடைய முக்கியமான நிகழ்ச்சிகள். அதாவது நான் என்கின்ற தடை நீங்கி
நியூரான்கள் இழக்கும் இழப்பைத்தான் நாம் இயங்கும் பொழுதுதான் நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது. இதைத்தான் இதன் சிறப்பு. இன் அதர்வேர்ட்ஸ், நம்ம இங்கிலீஷில் சொல்லப்போனால் இந்த மிரர் நியூரான்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் அவர் ஆக்ட்ஸ், போத் ஃபார் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபார் as well as ஃபார் அவர் ஆக்ஷன், மியூசிக் எக்ஸெட்ரா. இதையே பிறர் செய்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வைக்கின்ற இந்த மிரர் நியூரான்கள் மற்றும் நமக்கு இல்லை என்றால் இந்த அழகான உலகம் இருக்கும் வரை ஓவியம், நடனம், இசை, மொழி உள்பிட்ட ஆய கலைகள் 64 ஒருவரிடமிருந்து பிறருக்கு இந்த மிரர் நியூரான்ஸ் இல்லை என்றால் கற்றுக்கொள்வது சாத்தியம் இல்லை. ஆகவே ஆட்டிசம் எனப்படும் குறைபாடு என்ற குழந்தைகளின் மூளையை பரிசோதித்த பொழுது இந்த நியூரான்கள் சரியாக வகையில் இல்லாமல் உடைந்தும் ஒழுக்கமற்ற நிலையும் இருப்பதை கண்டறிக்கப்பட்டது. இதனால் தான் ஆட்டிசத்தில் அகப்படுபவர்கள் பிறரிடமிருந்து எதையும் எளிதில் கற்றுக்கொள்ள முடியாமல், பிறர் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முடியாமல் தன் உலகத்தில் ஆழ்ந்து விடுகின்றனர் என்கிறார் நிபுணர்கள். தற்பொழுது மூளையின் எடை மற்றும் திறனை பரிணாம வளர்ச்சியில் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் பெற்றுவிட்டான். ஆயினும் கடந்த 50,000 ஆண்டுகளில் தான் வியக்கத்தக்க முறையில் கலை, மொழி, விளையாட்டு மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இதை எல்லாவற்றிலும் விட கணிதம் என்ற பல்வேறு துறைகளிலும் கால் பதிந்தது. இன்று வரை ஒவ்வொரு நாளும் புதுதாக கண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் இந்த மிரர் நியூரான்ஸ் தான். முன்பெல்லாம் குழந்தைகளின் மிகவும் சீக்கிரமாகவே நடக்க பேச கற்றுக்கொண்டு விடுவதை விட நல்ல மொழி வளமும் இருக்கிறது. இதற்கு காரணம் கூட்டு குடும்பம். நாள் முழுவதும் பல்வேறு மனிதர்களின் நடக்கைகளை பார்த்து கொண்டே அதனுடைய திரும்ப முயற்சி செய்யும் குழந்தை எளிதில் வெற்றி பெற முடியும். அதேபோல் ஒழுக்கமான வாழ்க்கை முறை, இனிமையான பேச்சு, அழகான பாட்டு, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல், இதையெல்லாம் எடுத்து செல்லும் பொழுது கட்டாயம் நம் 2 ஆண்டுகள் கழித்து கொண்டு கற்றுக்கொண்டதை இந்த மிரர் நியூரான்ஸின் மற்றவர்கள் 2 மாதங்களிலேயே நன்றாக கற்றுக்கொள்வார்கள். ஆகவே இந்த மாதிரி கெட்ட நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது அப்பொழுது டெஃபினட்டே நாங்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை செய்யாதே என்று சொல்லுகின்ற முக்கிய காரணம் இந்த மிரர் நியூரான்ஸ் அதை கற்றுக்கொண்டு அது உங்களை செய்ய வைக்கும். ஆகவே நீங்கள் ஒரு கட்டாயம் இந்த மிரர் நியூரான்ஸை நல்லபடியாக யூஸ் பண்ணால் பிற்காலத்தில் ஒரு பெரும் தலைவராக மாறுவதற்கு சான்ஸுகள் இருக்குது. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் உருவானது. இதில் கடைசி 50,000 ஆண்டில் தான் மூளையின் மொழியில் கற்றுக்கொள்ளும் பகுதி பயன்படுத்தி மனிதன் பேச நன்றாக கற்றுக்கொள்ளான். இதற்கு காரணமும் மிரர் நியூரான்ஸ். ஆகவே இந்த மிரர் நியூரான்ஸ் நமக்கு ஒரு அறிவியலையும் காலமும் பிரபஞ்சமும் நகர்வதே இல்லை. இந்த மிரர் நியூரான்ஸ், இந்த ஐன்ஸ்டீன் வின்ஸ், நம்மளுடைய விஞ்ஞானி ஐன்ஸ்டீனும் நாம் கணக்கிடுவதற்கு எளிதாக மாதம், வருடம், காலம் என்று சொல்லுகின்ற எல்லா விதமான அறிவியலையும் கொடுத்திருக்கிறது நம்மளுடைய மிரர் நியூரான்ஸ். ஆல்ஃபா என்றும் மறுமருந்து என்று சொல்லும்போது நரம்பியல் மருத்துவத்தில் ஒருவர் உட்கார வைத்து அவருடைய தலையில் ஆக்டோபஸ் கால்களைப் போல 8 திசைகளிலும் உயர்களை பறக்க விட்டு செய்யப்படும் ஒரு விதமான பரிசோதனையை பற்றி சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அப்படி என்ன பரிசோதனை அது, அதன் பெயர் என்ன என்று தெரிந்து கொள்ளும் மூளையில் என்னதான் நடக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொண்டால் இதை நாம் நன்றாக அறிய முடியும். நம் மூளையில் இருந்து மெல்லிய மின்வீச்சுக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு வெளிவரும் மின்வீச்சுக்கள் நரம்பியல்களுக்கு வினாடிக்கு இத்தனை சுற்றுக்கள், சைக்கிள்ஸ் என்று கணக்கிடப்பட்டு டெல்டா, தீட்டா, ஆல்ஃபா, பீட்டா, காமா என்று 5 நிலைகளாக பிரிக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு சைக்கிளும் நம் மனசு, உடல் நிலைகளில் மாற்றம் வரும். அதாவது டெல்டா நிலை என்பது ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் செல்லும். இந்த வினாடிக்கு நமக்கு 0.5 3.5 ஹைட்ஸ், அதர்வைஸ் அப் டு 4 என்று கணக்கப்பட்டிருக்கிறது. தீட்டா நிலை என்பது 4-7 ஹைப்பஸ் ஹெச். இந்த மிதமான தூக்கத்தில் இருக்கும். ஆனால் மின் அலைகள் நமக்கு தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் இருக்கும்.
8லிருந்து 12 வரை அளவில் இருக்கும். பீட்டா என்பது 13லிருந்து 28 ஹெச்எஸ் இருக்கின்ற அளவிலும் நமக்கு காமா அஃப்கோர்ஸ் தே ஆர் சேயிங் இஸ் மோர் தென் 28 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஒவ்வொருடைய பிறர் உழல் நேப்பாட்டுக்கள் படித்தல் எழுதுதல் மற்றும் வேலையில் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நாம் முழித்திருக்கும் பொழுது நம்மளுடைய மூளையினுடைய வேகம் அதாவது சைக்கிள்ஸ் 9லிருந்து 13. அந்த 9லிருந்து 13 5லிருந்து 8ஆக மாறுகின்ற பொழுது மூளையினுடைய அந்த பர்சன்ஸ் கொஞ்சம் தூக்கத்தில் வருவார்கள். அது 5லிருந்து 3க்கு சென்றால் கட்டாயம் நாம் தூங்கிவிடவிடும். நாம் யோகத்தில் ஈடுபட்டால் இந்த 0.53 தூக்கத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் கூட நம்மளால் முழித்திருக்க முடியும் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அந்த 0.53 0.5 இருந்தால் நம்மளுடைய எஸ்பெஷலி இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். நம்மளால் உலகத்தில் இருக்க எல்லா எஸ்பெஷலி நம்மளுடைய டெம்பரேச்சர் உயர்த்த முடியும். நம்மளுடைய டெம்பரேச்சர் மட்டும் உயர்த்த முடியும்ல, நம்மளுடைய இறுதிய ஹார்ட் ரேட்டையும் நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இந்த கட்டுப்பாட்டு மின்னலைகள் எவ்வாறு கணக்கிடப்படுகிறான்றவால் அது 1924 ஹென்ஸ் பர்ஜர் என்பவர் தான் கண்டுபிடித்தார். அதுதான் எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இவ்வாறு மொத்தத்தில் மனதில் சந்தோஷ நிலையே வைத்துக்கொள்வதும் நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஆல்ஃபா நிலை என்பது வரமின்றி அனைவரும் தினமும் 10 முதல் 12 முறை தியானித்து கொண்டு ஒதுங்க வேண்டும். தன்னுடைய ஆழ் மனத்திற்கு தக்க பயிற்சி அளித்தால் அதன் மூலம் எந்த வேலையும் நாம் எளிதில் செய்ய முடியும், எந்த சவால்களையும் சந்திக்க முடியும், சாதனைகளையும் படைக்க முடியும். பதற்றம், மனச்சோர்வு, மன அழுத்தம் இன்றி சந்தோஷமாக வாழ்க்கையை கழிக்கலாம் என்று இந்த சொல்கிறார்கள். இப்படி வாழ்க்கையை எளிமைப்படுத்தி ஆல்ஃபா தியானத்தை ஒழுங்காக பயிலும் எல்லோருக்கும் நிச்சயமாக அது மருந்துதான் என்று சொல்வதில் ஐயமே இல்லை. இந்த ஆல்ஃபா நம் மூளையில் இருந்து வருகிறது. நம்ம கண்ணை திறந்தால் இந்த ஆல்ஃபா மறைந்துவிடும். அதுக்கு பதிலாக கீழே வந்துடும். இது நார்மல் பீப்புள். நம்மளுடைய இந்த ஆழ் ஞானத்தின்படி நாம் கண்ணை திறந்தாலும் கூட இந்த மூளையில் இருக்கின்ற 0.5 to 3.5 9.5 அதிலிருந்து கீழே வராது. ரியலி நம்ம ஆல்ஃபாவில் தான் மனுஷன் தன்னுடைய முக்கியமான அறிவு நிலையை நிலைத்திக்க முடியும், முழுசாக முழிச்சுட்டு இருக்க முடியும். இந்த மாதிரி மூளையில் இருக்கிற சமயத்தில் நம் எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது என்னவென்றால், இந்த மூளை இப்படி இயங்குகின்ற பொழுது அந்த அறிவாற்றலை அறிந்து கொள்ள நாம் என்ன செய்கிறோம் என்றால், அதுக்கு தான் இங்கிலீஷில் நாங்கள் அவேர்னஸ் சொல்கிறோம். நான் என்னை அறிகிறேன், நான் உயிருடன் இருக்கிறேன், என்னுடைய இருதயம் வெளிக்கிறது. இந்த அவேர்னஸை சயின்ஸில் பண்ண முடியாது. இந்த அவேர்னஸை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வர்ற சமயத்தில் நம்ம அறிவு பிரிவு, இந்த அறிவு பிரிவுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதையும் நம்மளால் குவான்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் உலகத்தில் இல்லை. இந்த அறிவு பிரிவிலேருந்து வெளியில் வர்றது மனசு. அந்த மனசு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொல்லப்போனால் வாட் இஸ் மைண்ட் அப்படின்னா அதனுடைய டெஃபினிஷன் மைண்ட் இஸ் நத்திங் பட் அ வெப் ஆஃப் தாட்ஸ். அதாவது அந்த தாட் எங்கேருந்து மூளையிலேருந்து வருதா வெளியிலேருந்து வருதான்னு இன்னும் உலகத்தில் இல்லை. ஸோ நாங்கள் என்ன இப்போ சொல்லியிருக்கோன்னா, எஸ்பெஷலி தாட்னுடைய இது எனர்ஜி. அந்த தாட் எனர்ஜியை நெக்ஸ்ட் ஸ்டெப் மைண்டாக மாறி மைண்ட் அண்ட் பிரெயினை ஆக்ட் பண்ணுது. பிரெயின் 100% இட் ஆக்ட்ஸ் ஆன் த பாடி, அந்த பாடி ஆக்ட்ஸ் வித் த என்வரன்மெண்ட். ஸோ நீங்கள் இப்படி பார்க்கின்ற சமயத்தில் விஞ்ஞானம் மூளையை இயங்குகின்ற சமயத்தில் நாமே கற்றுக்கொள்ளலாம். தட் இஸ் அவேர்னஸை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இன்டெலிஜென்ஸை கால்குலேட் பண்ண முடியாது. மனசை நம்ம இப்போ ஓரளவுக்கு அறிய ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது பிரெயினை பற்றி 1990லேருந்து 20,000 வரை நம்ம பிரெயின் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபுல்லாக இதே பிரெயினை வச்சு தான் நம்ம எல்லா விதமான கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். ஆனால் மூளையை பற்றி ஆராய ஆரம்பித்ததே 1990லேருந்து தான்.
அப்படிப்பட்ட முடிவுகளிலிருந்து இப்பொழுது மூளையை நாம் கண்டித்துக் கொள்கிறோம். இதை பற்றி அறிந்து கொள்ளவும் நல்லது. ஆனால் இது எல்லாமே இயங்குவது என்னவென்றால் நான் என்கின்ற அகங்காரம். அந்த நான் என்கின்ற அகங்காரம் எப்பொழுது வருகிறது என்று நீங்கள் கேட்டால் 18 மாதங்கள் குழந்தைகளுக்கு இருக்கும் பொழுது 24 மாதங்களுக்குள், அதுக்கு முன்பு சேகருக்கு பால் கொடுன்னு கேட்கும், ஆனால் எனக்கு கொடுன்னு கேட்காது. 18 மாதங்களிலிருந்து 24 மாதங்கள் வந்தவுடன் எனக்கு பால் கொடு என்று கேட்கும். அந்த நான் என்கின்ற எண்ணம் அப்பொழுதுதான் நம் மனதில் வருகிறது. அந்த நான் இயக்கத்தில் தான் இந்த உலகமும் நம் மடியே வருகிறது. அந்த உலகத்துடன் நாம் கட்டாயம் அறிந்து கொள்ள அடுத்த மொழியில் நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி இந்த முறை நாம் மனமும் மூளையும் பற்றி அறிந்தோம். அண்ட் விஞ்ஞானமும் அந்த மூளையினுடைய பகுதியை அறிந்து தெரிந்து கொண்டோம். இதை இரண்டையும் தெரிந்து கொண்டு வரப்போகின்ற அடுத்த மொழி நான் என்பது யார் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். எஸ் சார். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.